ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பயிர் பாயசம் தாங்க வைக்க போகிறோம். ஆமாங்க, பயிர் கஞ்சின்னு கூட சொல்லலாம். அதுக்கு ஒரு பவுலில் பைத்தம்பருப்பு எடுத்து லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கலாங்க. வறுத்ததுக்கப்புறம் அதை நம்ம கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக பச்சரிசி கூட வறுத்து சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நான் இன்றைக்கி சிம்பிளாக வைக்கிறதுனால பச்சரிசிலாம் சேர்க்கலாங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டால் தான் ஸ்வீட் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 3 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேங்க. எந்த பவுலில் பைத்தம்பருப்பு அளந்தனோ அதே பவுலில் ஒரு பவுல் வெல்லம் போட்டு வெல்லத்தை நான் கரைச்சிக்கிட்டேங்க. ஏன்னா மண்ணும் இருக்குது இல்லைங்களா, அதனால் கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நல்லா நமக்கு பருப்பு வந்தோடனே மசிச்சு விட்டு அந்த வெள்ளை கரைசலையும் அதிலே நான் ஃபில்டர் பண்ணிக்கிட்டேங்க. ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேங்காய் திருப்பி அதை மிக்சியில் போட்டு எடுத்துருக்கேன். நீங்கள் தேங்காய் பால் புழிஞ்சு கூட ஊற்றலாம், டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஏலக்காய் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வானலில் நெய் கொஞ்சமாக விட்டுங்க, திகட்டும். அதனால் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி திராட்சை இருந்தால் போட்டுங்க. என்கிட்ட முந்திரி திராட்சையில் அதனால் நான் பாதாம் பருப்பு போட்டு செவந்ததும் எடுத்து அந்த பயிர் பாயசத்தில் ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் காய்ச்சின பால் ஒரு டம்ளர் ஊற்றி மிக்ஸ் பண்ணோன்னா நமக்கு இப்போ பயிர் பாயசம் ரெடிங்க. இது குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்துங்க, கூலிங் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.